Hello everyone, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 10th 11th பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் மையங்கள் வந்து பார்த்தீனா அறிவிக்கப்பட்டிருக்கு. சோ தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீனா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு பொதுத் தேர்வு நடைபெற்று முடிந்தது. இப்போ சப்ளிங் ஜோன் அதே மாதிரி ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீனா பேப்பர்ஸ் எல்லாமே ஷஃபிள் ஆகுது. பேப்பர் வேல்யூஷன் பண்ற கேம்புக்குமே வந்து பார்த்தீனா போவோம். சோ அங்க இருந்து பார்த்தீனா பேப்பரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளி மெயினா தனியார் பள்ளிகள் வந்து பார்த்தீனா விடைத்தாள் திருத்தும் மையங்கள் வந்து பார்த்தீனா அமைக்கப்படும். ஸோ சேலம் மாவட்டத்தோட பேப்பர் வேல்யூஷன் வந்து எங்கே நடக்குது, எந்த ஸ்கூலில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி ஸ்கூலில் வந்து பார்த்தீனா ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து பார்த்தீனா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து பார்த்தீனா ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீனா தெரியும். ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்று ஏப்ரல் 1ஆம் தேதி 1/4/2025 டிரான்ஸ்போர்ட்டேஷன் சப்ஸ்கிரிப்ட் ஃப்ரம் ஜோன் 2 கேம்பஸ். எஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த விடைத்தாள் திருத்தும் பணிகளை மேற்கொள்வதற்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு. முதற்கட்டமாக இன்றைக்கி 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான விடைத்தாள் பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் த ஜோன் ஆஃப் த கேம்பஸ். இந்த ஜோன் வந்து சேலமாக இருக்கலாம், ஈரோடாக இருக்கலாம், சென்னையாக இருக்கலாம், மெட்ராஸாக இருக்கலாம். ஸோ மெட்ராஸில் சென்னையில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டுக்கு போகுதுன்னா செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரும். அதான் ஜோன் ஆஃப் த கேம்பஸ். 1/4/2025 டியூஸ்டே இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ அடுத்து 2, 3 இந்த 2 நாள் சப்ளிங் ப்ராசஸ்லாம் நடக்கும். இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பாக போட்டிருப்பாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு எத்தனை பேப்பர் திருத்தணும், மேஜர் சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ண ஸ்டாஃப் வந்து எவ்வளோ பேப்பர் வந்து திருத்தணும்னு சொல்லி தனித்தனியாக வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு கேம்புக்கும் வந்து பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க, கவுண்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்து ஏப்ரல் 4ஆம் தேதியிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது. 5/4/2025 ஏஐயோட வேல்யூஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சேலம் டிஸ்ட்ரிக்ட்டில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து சரஸ்வதி ஸ்கூலில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்ற டிஸ்ட்ரிக்டான அப்டேட்டும் வந்திருக்கு. ஸோ நமக்கு பத்திரிகை செய்தித்தாளில் வெளியான தகவல் தான் இது. +2 அதே மாதிரி +1 விடைத்தாள் திருத்தும் பணிகள் தொடக்கம். தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதியும் +1 பொதுத் தேர்வு கடந்த 5ஆம் தேதியும் தொடங்கப்பட்டு +2 பொதுத் தேர்வு ஏற்கனவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. +1 பொதுத் தேர்வு வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் திருத்தும் பணிகள் வர 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது. வருகின்ற 4ஆம் தேதி +1 விடைத்தாள் திருத்தும் பணி ஏப்ரல் 11ஆம் தேதியும் தொடங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ +2க்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து 4ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. +1க்கு வந்து ஏப்ரல் 11ஆம் தேதி தொடங்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து எங்கே போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரோடு பொறுத்த வரைக்கும் யூஆர்சி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, அதே மாதிரி பாரதி வித்யா பவன் பள்ளிக்கூடம், கோபி சாரதா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிக்கூடம் ஆகிய 3 மையங்களில் விடைத்தாள் திருத்தும் பணிகள் நடைபெற இருக்கிறது. இந்த பணிகள் வருகின்ற 4ஆம் தேதி தொடங்கி ஒரு வாரத்திற்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த பணிகளில் ஈரோடு மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1500 ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நியமிக்கப்பட இருக்காங்க. ஸோ இதே மாதிரி சேலம் மாவட்டத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்பு சரஸ்வதி ஸ்கூலில் ஃபஸ்ட்டு கேம்ப் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் லேட்டாக அப்டேட் வச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஷன் கேம்ப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லா ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஏப்ரல் 1ஆம் தேதி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டெல்லாம் ஒரு மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்திற்கு ஜோன் ஆஃப் த கேம்பஸ்னு சொல்லுவோம், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. அங்கேருந்து ஃபர்தராக வந்து ஷப்ளிங் ப்ராசஸ் நடந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் 4 மாவட்டத்தை ஒரு 4 ஸ்கூலில் கேம்ப் அலாட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி +1க்கான பேப்பர் எல்லாமே வந்து எப்போ போகுது, ஏப்ரல் 8ஆம் தேதி தான் போகும். இப்போதைக்கு +1 பேப்பர் எப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி தான் போவோம். ஏன்னா பேப்பர் அதிகம். +2 பேப்பர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கு ஒரு மாவட்டத்துக்கு இன்னொரு மாவட்டத்துக்கு. ஸோ கண்டிப்பாக வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். ஸோ தொடர்ந்து பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் +2 பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்னென்ன நடக்குது, ஸோ என்னென்ன அப்டேட்னு சொல்லி நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 4ஆம் தேதி வந்து விடைத்தாள் திருத்தும் பணிகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி நடந்து முடிந்து விட்டது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தி குறிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ திட்டமிட்டபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுத் தேர்வு முடிவுகள் ஏப்ரல் 9ஆம் தேதி வெளியிடப்படும். அதற்கான ஆயத்த பணிகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலுமே பேப்பர் வேல்யூஷன் பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த இயர் ப்ரைவேட் ஸ்கூல் ஸ்டாஃபையுமே வந்து பார்த்தீங்கன்னா +2 பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து கூப்பிட போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 9ஆம் தேதிக்குள்ளே வந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து முடிக்கணும். அதனால் ஒரு மாவட்டத்துக்கு எப்படி வந்து பார்த்தோன்னா 1500 அப்போ இல்லைனா 1800க்கு மேற்பட்ட பிஜி ஸ்டாஃப்ஸை வந்து பார்த்தோன்னா பேப்பர் வேல்யூஷன் கேம்புக்கு வந்து பார்த்தோன்னா அனுப்ப சொல்லி நிறைய ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு.
ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரியாக தேவையில்ல, ரொம்ப லிபரலாக தான் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருங்க. ஏன்னா அந்த +2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரு வந்து கிடையாது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பாஸ் பண்ணவங்களுமே வந்து ஆர்ட்ஸ் காலேஜ் தான் போய் சேர போகிறாங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷனில் மார்க் எடுத்தவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் தான் வந்து சேர போகிறாங்க. ஸோ அதனால் வந்து மார்க்கை வந்து நினச்சி ஒரி ஆகாதீங்க. கண்டிப்பாக வந்து எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க, +2 எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல மார்க் வந்து கிடச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா நமக்கு திருத்தி வரக்கூடிய மார்க்கு தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதனால் தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து மதிப்பெண்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தோன்னா தீர்மானம் பண்ணாது. இந்த மார்க் வந்து எனக்கு கிடச்சிருச்சு, என்னால் முடிஞ்ச ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்திருக்கேன், இந்த மார்க் எனக்கு கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா காலேஜஸ் அதே மாதிரி லைஃப்பில் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸை வளர்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு நாளும் பப்ளிக் எக்ஸாம் பேப்பரேஷன் கேம்பில் எப்படி வந்து வேல்யூஷன் பண்ணுறாங்க, என்ன மாதிரி அப்டேட் கிடைக்குது. இப்போ 2 டிஸ்ட்ரிக்ட் ரிலேட்டாக அப்டேட் கொடுத்துருக்கேன், சேலம் டிஸ்ட்ரிக்ட், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். அதே மாதிரி மற்ற டிஸ்ட்ரிக்ட்லையுமே பேப்பரேஷன் கேம்ப் வந்து எங்கே போடுறாங்க என்ன ஏதுன்னு சொல்லி டெய்லியும் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்ம கொடுக்கக்கூடிய அப்டேட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிக்கோங்க. மறக்காத வந்து பார்த்தீங்கன்னா மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏன்னா பேப்பரேஷன் கேம்பில் எந்த ஸ்டூடெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஆசிரியருக்கும் இருக்காது. முடிஞ்ச வரைக்கும் அவனை பாஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. ஸோ கீ ஆன்சருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதி இன்று கீ ஆன்சர் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் தேதி அப்படி இல்லைன்னா 3ஆம் தேதி ஈவினிங் மேலே வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சர் வந்தால் தான் தெரியும் என்னென்ன நமக்கு கிரேஸ் மார்க் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ கீ ஆன்சர் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக அதுக்கு ரிலேட்டாகவும் வீடியோ வந்து பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுறேன். ஸோ வேல்யூஷன் பற்றி பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எல்லாம் பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லாமே எழுதியிருக்கணும், எழுதாமல் இருந்தால் எப்படி வந்து மார்க் கொடுப்பாங்க. இப்போ 1 மார்க் வந்து அட்டன் பண்ணிவிட்டு 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ ஏதாவது அதுக்கு ரிலவெண்ட்டாக எழுதியிருந்தீங்கன்னா பாஸ் பக்கத்தில் வரும்போது இழுத்து பிடிச்சி பாஸ் பண்ணுற மார்க் தான் வந்து பார்த்தோன்னா கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா ஒரியாக வேண்டாம். ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை டிஸ்ட்ரிக்டில் எந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரேஷன் கேம்ப் நடக்குது, அதே மாதிரி வந்து மதுரை, திருச்சி, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மாவட்டங்கள் தருமபுரி ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம், தேனி மாவட்டம், இந்த பகுதிகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட அரசு பள்ளியோ மெயினாக தனியார் பள்ளிகளில் தான் அதிகமாக பேப்பரேஷன் கேம்ப் எல்லாமே நடக்கும். ஸோ எந்தெந்த மாவட்டத்தில் எந்தெந்த பள்ளிகளில் குறிப்பிட்ட பள்ளிகளில் விடைத்தாள் திருத்தும் பணிகள்லாம் நடைபெறுகிறது, விடைத்தாள் திருத்தும் பணிகள் எப்படி போய் கொண்டு இருக்கிறது, சென்டர் மார்க் வந்து பார்த்தோன்னா வந்திருக்கா, எவ்வளோ மார்க் வந்து இந்த வருஷம் பாஸ் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, கடந்த ஆண்டு கடையில் இந்த ஆண்டு அதிகமாக பாஸ் பர்சன்டேஜ் வருமா, இது எல்லாமே வந்து பேப்பரேஷன் கேம்பில் A to Z நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மாணக்கராசி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க, வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.